ஆவியை பெற்றவன் என்ற தலைப்புல தான் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கோம். இந்த வேறே ஆவி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வேற வேற மொழிபெயர்ப்புல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா, வித்தியாசமான ஆவியை கொண்டவன், வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டவன், வேறுபட்ட ஆவியை கொண்டிருப்பவன், அது மாத்திரமல்ல வேறுபட்ட உள்ளத்தை கொண்டவன், வேறுபட்ட இருதயத்தை கொண்டவன் என்று சொல்லி வேற வேற மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம் சொன்னா, காலேபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் காலேபை குறித்து அப்படின்னா, என் தாசன் ஆகிய காலேப் என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த தாசன் அப்படின்ற வார்த்தைய ஆண்டவர் யாரை அழைக்கிறதற்காக பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் தன் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் தன்னோடு யாரெல்லாம் அதிகமான நெருக்கத்தையும் வைத்திருந்தார்களோ அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் அழைக்கும் போது அவர்களை என் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்னா அழைத்திருக்கிறார். இப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா இதுக்கு எபிரேய பதத்துல என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றார், என் தாசன் ஆகிய ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு, மோசே, அப்புறம் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட வேதம் சொல்கிறது என் தாசன் என்று சொல்லி. ஆண்டவர் தருவை சொல்லும் போது சொல்லுவார் என் தாசன். அப்போ யாரெல்லாம் தன் மீது அளவில்லாமல் அன்பா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதிகமாய் தன்னை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னோடு நெருக்கமாய் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் அழைக்கும் போது சும்மா அழைக்கல, என் தாசனே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். கவனிக்க, குறிப்பாய் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, கானானை வேவு பார்க்க போக வேண்டும். ஏன்னா கானானை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த கானானை போய் வேவு பார்க்கிறதுக்காக ஒரு 12 பேரை 12 கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசேவை கொண்டு ஆண்டவர் பிரித்தெடுத்து ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள் என்று சொல்லி 12 கோத்திரத்துக்கு 12 பேரை கானானை வேவு பார்க்க அனுப்புறாங்க. இந்த 12 பேரு என்ன பண்றாங்கன்னா, கானானை வேவு பார்க்க போறாங்க. அப்படி பார்க்கும்போது கவனிங்க, ரூபன் கோத்திரத்துல சம்புவா என்கிற ஒருவர் போகிறார். இந்த சம்புவா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கேட்டல் என்று சொல்லி அர்த்தம். சிமியோன் கோத்திரத்துல சாப்பாத் என்கிற ஒருவர் வேவு பார்க்க போகிறார். சாப்பாத் என்ற வார்த்தைக்கு அவர் தீர்ப்பளிப்பார் என்று சொல்லி அர்த்தம். யூதா கோத்திரத்துல காலேப் என்ற ஒருவர் கானானை வேவு பார்க்க அனுப்பப்படுகிறார். காலேப் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? தைரியம், உண்மை, முழு மனது என்று சொல்லி போம். கவனிக்க, இசாக்கர் கோத்திரத்துல ஈகால் என்கிற ஒருவர் வேவு பார்க்க போகிறார். ஈகார் என்ற வார்த்தைக்கு மீட்பர் அல்லது பழிவாங்குவார் என்று சொல்லி. அடுத்தது எப்ராயிம் என்கிற ஒரு கோத்திரம். அந்த எப்ராயிம் கோத்திரத்துல ஒசேயா என்று அழைக்கப்பட்ட யோசுவா வேவு பார்க்க போகிறார். ஒசேயா என்ற வார்த்தைக்கு கர்த்தரே என் ரட்சிப்பு என்று சொல்லி அர்த்தம். பென்யமீன் கோத்திரத்துல பல்தி என்கிற ஒருவரை அனுப்புகிறார். பல்தி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, என் விடுதலை, தப்புவித்தல் என்று சொல்லி போகும். செபுலோன் கோத்திரத்துல காதியல் என்கிற ஒருவரை அனுப்புகிறார். காதியல் என்றால் கடவுள் என் செல்வம் என்று சொல்லி போகும். அடுத்தது யோசேப்புக்கு பதிலாக மனசே கோத்திரத்தை சார்ந்த காதி என்கிற ஒருவரை மோசே வேவு பார்க்க அனுப்புகிறார். காதி என்ற வார்த்தைக்கு எனது அதிர்ஷ்டம் இல்லைன்னா அதிர்ஷ்டசாலி என்று பொருள். அடுத்தது தான் கோத்திரம். தான் கோத்திரத்துல அம்மியேல் என்கிற ஒருவரை அனுப்புகிறார். அம்மியேல் என்கிற வார்த்தைக்கு கடவுளின் மக்கள் என்று பொருள். ஆசேர் என்கிற ஒரு கோத்திரம். அந்த ஆசேர் என்கிற கோத்திரத்துல செத்தூர் என்கிற ஒருவரை அனுப்பி வைக்கிறார். செத்தூர் என்றால் மறைக்கப்பட்ட அல்லது மர்மம் என்று சொல்லி பொருள். நப்தலி கோத்திரத்துல நாகபி என்கிற ஒருவனை அனுப்பி வைக்கிறார். நாகபி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்றால் மறைக்கப்பட்டது என்று சொல்லி பொருள். கடைசியாக காத் கோத்திரத்துல கூவேர் என்கிற ஒருவரை அனுப்பி வைக்கிறார். இது கூவேர் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா கடவுளின் மகத்துவம், கடவுள் உயர்த்த. சரி, ஏன் இந்த பேருக்கான அர்த்தத்தை எல்லாம்
நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா கவனிங்க, எல்லாரும் கடவுளின் பேரை வைத்திருந்தார்கள். கடவுள் என் செல்வம், கடவுள் நான் அதிர்ஷ்டசாலி, கடவுள் என் மீட்பர், இத்தனை பேரை வச்சவங்க எல்லாம் சேர்ந்து 12 பேர் கானானை வேவு பார்க்க போறாங்க. அப்படி 12 பேரும் கானானை வேவு பார்க்க போகும்போது 10 பேருடைய மனநிலை ஒரு மாதிரி இருந்தது, 2 பேருடைய மனநிலை ஒரு மாதிரி இருந்துச்சு. தலகம் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலும், ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டாலும் எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. யோசித்து பாருங்க, குடும்பத்துல தாயுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும், பிள்ளையுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும், கணவனுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும், ஆனா மனைவியுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். கவனிங்க, அப்போ அதே போலத்தான் சபை. சபையில எல்லாரும் கடவுளை ஆராதித்தாலும் எல்லாருடைய மனநிலையும் ஒரே விதமா இருப்பது கிடையாது. என் மனநிலை ஒரு மாதிரி, உங்க மனநிலை வேற மாதிரி, உங்க பக்கத்துல இருக்கிற மனநிலை இன்னொரு விதமா இருக்கும். அப்போ எல்லாருடைய மனநிலையும் வேறுபட்டு இருக்க. கவனிங்க, 12 பேர் வேவு பார்க்க போனார்கள். ஆனால் ஆண்டவர் காலேபை குறித்து மட்டும் சொல்றாரு, காலேப் என் தாசனாகிய காலேப் என்று சொல்லி ஆண்டவர் காலேபை குறித்து சாட்சியாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார், பெருமையாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கவனிங்க, சில நேரத்துல நம்மை குறித்து நாமளே சாட்சி சொல்லிப்போம். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குறித்து நான் ரொம்ப நல்லவன் சொல்லிப்பாங்க, நான் ரொம்ப ஜெபிப்பேன், நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப பசுத்தவான் என்று சொல்லி அவர்களை கொண்டு அது போன்ற வார்த்தைகளை சொல்லிக் கொள்வார். ஆனால் இந்த இடத்துல காலேப் தன்னை குறித்து நான் தாசன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. கடவுள் காலேபை பார்த்து சொல்லுகிறார், நீ என் தாசன் என்று சொல்ல. அப்போ நிறைய நேரங்கள கடவுள் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு, கடவுள் ஒரு மனிதரை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன் சில நேரத்துல நம்ம பிள்ளைகளை குறித்து நம்மளாலே சந்தோஷப்பட முடியல. யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வர விதம், நம்ம பிள்ளைங்க பேசுற பேச்சு, நம்ம பிள்ளைகளுடைய நடவடிக்கை, அதை கண்டு பெற்ற தாய் தகப்பன் நம்மாலேயே என் பிள்ளைங்க கரெக்டா வளர்ந்துட்டு வராங்கன்னு சொல்லி நம்மால நம்ம பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்பட முடியுது. எல்லாமே சந்தோஷப்பட முடியுதா? யோசித்து பாருங்க, முடியல. அப்போ பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிற என்னாலேயே என் பிள்ளைகளுடைய வார்த்தையை கண்டு, என் பிள்ளைகளுடைய பண்புகளை கண்டு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்டு என்னாலேயே சந்தோஷப்பட முடியல, பெத்த என்னாலேயே சந்தோஷப்பட முடியல சொன்னா 3வது நபர் எப்படி சந்தோஷப்பட முடியும்? ஆனால் ஆண்டவர் காலேபை குறித்து சொல்றார் சந்தோஷத்தோடு, காலேப் என் தாசன் என்று சொல்லி. இந்த 12 பேருமே மோசேவால் நடத்தி வரப்பட்டவர்கள். கவனிக்கிறவர்கள், 12 பேருமே மோசேவால் நடத்தி வரப்பட்ட மக்கள். இந்த 12 பேருமே செங்கடல் பிளக்கும் போது அதை நேரில் இருந்து பார்த்தவர்கள். எதை பிளக்கும் போது? செங்கடல் பிளக்கும் போது அதை நேரில் இருந்து அந்த செங்கடலை பிளக்கிற அனுபவத்தை நேர்ல பார்த்தவங்க தான் இந்த 12 பேர். அது மாத்திரமல்ல, மாறாவின் நீர் ஒரு இடத்துல வராங்க, தண்ணீர் கசப்பா இருக்கிறது. அந்த கசப்பான தண்ணீரை ஆண்டவர் ஒரு மரத்தை போட சொல்லி அந்த மரத்தை போட்ட உடனே அந்த கசப்பான நீர் மதுரமாய் மாறிவிடுகிறது. அதை கண்ணார கண்டவங்க தான் இந்த 12 பேர். இது மட்டுமல்ல, வானத்தில் இருந்து 40 வருஷமா அவங்களுக்கு மன்னாவை கொடுத்து அந்த மன்னாவை சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் இந்த 12 பேருமே. அது மட்டுமல்ல, அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தி கொண்டு வரப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள வந்தவங்க தான் இந்த 12 பேர். இது மட்டுமா, நியாய பிரமாணத்தை பெற்றவர்கள், வாக்கு தத்தங்களை கேட்டவர்கள். அது மாத்திரம் ஆண்டவர் பேசும்போது அந்த சத்தத்தை கேட்டு அப்படி பழக்கப்பட்டவங்க தான் இந்த 12 பேர். ஆனால் இந்த 12 பேரும் சத்தத்தை கேட்டு இருந்தாலும், நியாய பிரமாணத்தை படிச்சவங்களா இருந்தாலும், அக்கினி ஸ்தம்பங்களால மேக ஸ்தம்பங்களால வழி நடத்தப்பட்டவங்களா இருந்தாலும், ஆனா 12 பேருடைய மனநிலை வித்தியாசமா இருந்தது. இதுல 10 பேருடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கிறது, ஆனா 2 பேருடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கு. குறிப்பாய் இதுல காலேபுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க. கவனிங்க, 12 பேரும் விசுவாசம் வித்தியாசமா இருந்தது. 12 பேருடைய அறிக்கை வித்தியாசமா இருந்தது. 12 பேர் ஏற்றுக்கொள்ளுகிற விதம் வித்தியாசமாக இருந்தது. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாவற்றையும் வித்தியாசமானவர்களாக இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும். கவனிங்க, இத 12 பேரும் போகிறார்கள். அப்போ 12 பேர் போகும்போது கானானுக்குள்ள போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வேவு பார்க்கறாங்க, உளவு பார்க்கறாங்க.
அப்படி உளவு பார்க்கும் போது கானானுக்குள் போகும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் மிகவும் பலசாலிகளாக, மிகவும் உயரமானவர்களாக, ராட்சதர்களை போல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருக்கிறாங்க. இத 12 பேர் தான் பாக்குறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு வந்து மோசே இடத்துல சாட்சி சொல்றாங்க. அப்படி சாட்சி சொல்லும் போது 10 பேர் முதல்ல சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, போய் தேசத்தை வேவு பார்த்தோம். நாம் போய் வேவு பார்த்த போது அங்க இருந்தவங்க எல்லாம் பலசாலிங்க, நம்ம போனா கூட சண்டை போட்டா கூட நம்ம நிச்சயமா அவங்களை ஜெயிக்க முடியாது, அந்த நாட்டை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி அவநம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கவனிங்க. அப்போ இவங்க எதை பார்த்தாங்க? பிரச்சனைகளை பெரிதாய் பார்த்தார்கள் தவிர தன்னோடு கூட இருக்கிற கடவுளை இவர்கள் பெரிதாய் பார்க்கவில்லை. இவங்களும் போலதான் காலேபும் போனார். ஆனால் காலேபு பிரச்சனையை பெருசா பார்க்கல, தன்னோடு இருக்கிற கடவுளை அவர் பெரிதாய் பார்க்கிறார். எப்பவுமே பிரச்சனையை பெருசா பார்க்கிறவனுக்கு பயம் நிறைய ஒரு மனசுக்குள்ள. ஆனா கடவுளை யார் பெருசா பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த காரியத்தை குறித்து பயம் மனசுல வரவே வராது. வாழ்க்கை குறித்து, வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு மனிதனுக்கு பயம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் கடவுளை எப்படி பார்க்கிறீங்க என்ற பார்வைதான் உங்களுக்கு முக்கியமானது. அப்போ 12 பேருமே கானானுக்குள் இருந்த மக்களை பார்த்தார்கள். ஆனா 10 பேருடைய பார்வை ஒரு மாதிரி இருந்தது, 10 பேருடைய மனநிலை ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் காலேபுடைய மனநிலையோ வித்தியாசமாய் இருந்தது. கவனிங்க. அப்போ எந்த ஒரு மனிதன் பிரச்சனைகளை பெரிதாய் பார்த்து என்னால முன்னேற முடியாது, நான் ஆஸ்வாதமா இருக்க முடியாது, என்னால கட்ட முடியாது, என்னால பெற்றுக்கொள்ள முடியாது, என்னால உயர முடியாதுன்னு சொல்லி யார் பேசுறாங்களோ அவங்க வாயின் வார்த்தையின்படியே அவங்களால ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எதை உங்கள் வாயினாலே பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆனால் காலேப் சொல்றாரு, இல்ல போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று பேசினார். அதே மாதிரி என்ன பண்ணாருன்னா எதை பேசினாரோ அது அப்படியே என்ன பண்ணாருன்னா காலேப் அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆரம்பித்தார். அப்போ கவனிங்க. அப்போ 10 பேருடைய மனநிலைமை எப்படி இருந்தது? பிரச்சனையை பெருசா பாக்குறாங்க. ஆனா காலேபோ பெரிய பிரச்சனையை கூட சிம்பிளா பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்ப நமக்கு கூட ஒரு மனநிலை வேண்டும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க பெருசா பார்க்காதீங்க. உங்க தேவைகள் பெருசா இருக்கும், அதை பெருசா பார்க்காதீங்க. உங்களோடு இருக்கிற கர்த்தரை நீங்க பெரியவரா, யோனாவிலும் பெரியவராய், தேவாலயத்திலும் பெரியவராய், இருதயத்தில் இருக்கிறவனையும் பெரியவராய், உலகத்தில் இருக்கிறவனையும் பெரியவராய் அவரை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் எந்த பிரச்சனையை கண்டும் உங்களுக்குள் பயம் வராது, உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு தைரியம் உங்களுக்குள் உண்டா. கவனிங்க. அப்போ மலை போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை வைத்து அந்த பிரச்சனையை பார்த்தால் அந்த பெரிய பிரச்சனைகள் உங்கள் பார்வைக்கு அற்பமானதாய் தெரிய ஆரம்பிக்கும். சவுலோடு கூட சேர்ந்த யுத்த வீரர்களும் தாவீதோடு கூட பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து போகிறார்கள். நல்ல கவனிக்கணும். பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் பண்ண போகும்போது கவனிங்க, கோலியாத் வந்து 40 நாளும் நின்று மக்களை பார்த்து சத்தம் போட்டு, உங்களிலே வீரன் இருந்தால் யாராச்சும் ஒருத்தர் வாங்கடா, என் கூட சண்டை போடுங்க, அப்படி சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகள் என்று சொல்லி, உங்களுக்குள் ஒருவன் ஆண்மகன் இல்லையா, உங்களுக்குள் ஒரு ஆம்பளை இல்லையான்னு சொல்லி ஆணவத்தோடு கூட பேசுகிறான். எப்பயுமே ஆணவம், பெருமை, அகந்தை யார் வாயில் இருக்கிறதோ அது அவங்களை அழிச்சிடும். அது விஷம் மாதிரி. ஆணவமும் பெருமையும் அகந்தையும் அது விஷம் மாறி அது எங்கே இருக்கிறதோ அது ஒரு மனிதனை அழிக்காமல் வெளியே வரவே வர. நேச்சருக்குள் அவன் பெருமை இருந்தது, அவனை அழித்து விட்ட பின்புதான் வெளியே வந்தது. லூசிபருக்குள் அந்த பெருமை என்ற விஷம் இருந்தது, அதை அவனை தள்ளின பின்புதான் வெளியே வந்தது. அப்ப ஆணவம், அகந்தை, பெருமை, தலைகணம் யாருக்குள் இருக்கிறதோ அது விஷத்தை போன்றது. விஷம் இருந்தால் எப்படி ஒரு மனிதனுக்கு அழிவை உண்டாக்குமோ அதே போல இந்த ஆணவமும் பெருமையும் அகந்தையும் ஒரு மனிதனை முற்றிலுமாய் அது நாசப்படுது. கர்த்தருடைய பிள்ளைங்க தாழ்மையாய் வாழ கத்துக்கணும். ஆணவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆணவமான பேச்சு, அகந்தையான பேச்சு நம்முடைய நாவிலே வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க. கவனிங்க, கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத்துடைய உயரத்தை குறித்து வேதம் சொல்கிறது 9 அடி முதல் 10 அடி வரைக்கும் உயரம் உள்ள ஒரு. எப்படிப்பட்டவங்க கோலியாத்து? எவ்வளவு உயரம்? 9 அடி முதல் 10 அடி வரைக்கும் உள்ள ஒரு மனிதன். இது ஒரு மனிதனை கற்பனை பண்ணி பாருங்க.
அது மாத்திரமல்ல, கோலியாத் சிறு வயது முதல் கொண்டே போர்கள் செய்வதற்கான பயிற்சியை பெற்ற ஒரு மனிதர். அது மட்டுமல்ல, வெண்கலத்தால் ஆன தலைக்கவசத்தை அவன் அணிந்திருக்கிறான். வெண்கலம் என்பது தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்த ஒரு உலோகம் தான் வெண்கலம் என்று சொல்வாங்க. நல்ல கவனிக்க. இப்போ இவன் என்ன பண்ண சொன்னா, வெண்கலத்தால் ஆன ஒரு தலைக்கவசத்தை கோலியாத் அணிந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த முட்டியிலிருந்து இந்த கால் வரைக்கும் சாக்ஸ் அணிகிற மாதிரி வெண்கலத்தால், அதாவது ஸ்தோத்திரிக்கிறோம், வெண்கலத்தால் ஆன என்ன பண்றான்னு சொன்னா ஒரு உலக துண்டுகளை, சின்ன சின்ன உலக துண்டுகளை வச்சு ஸ்தோத்திரிக்கிறோம், வெண்கலத்தால் ஆன உலக துண்டுகளை வச்சு இங்க கட்டப்பட்டு அவன் பாதுகாத்து வருகிறான். அது மட்டுமல்ல, கழுத்தில் இருந்து இது இடுப்பு வரைக்கும் மார்க்கவசம், சின்ன சின்ன உலக துண்டுகளை வச்சு அது ஒரு துணியில அது அந்த நாட்களை சுத்தி அது மார்க்கவசங்களை போல கட்டி கொள்வார்கள். இப்பேற்பட்ட மார்க்கவசங்களை கட்டி கொண்ட ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறான். இது மட்டுமல்ல, கையில ஒரு மிகப்பெரிய ஈட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஈட்டியுடைய அந்த நுனி மட்டும் பாத்தீங்கன்னா 600 சேக்கல். எவ்வளவுங்க? 25 பவுண்டு. 600 சேக்கல்னா 25 பவுண்டு. அந்த காலத்துல 2 வகையான ஈட்டி இருந்தது. ஒண்ணு குத்தி ஈட்டின்னு சொல்லுவாங்க. குத்தி ஈட்டினா சின்னதா இருக்கும். இது யாராச்சும் சண்டை போட முடியாது கிட்ட வந்தாங்களா, அவங்க குத்தி ஈட்டி வச்சு குத்தணும். சின்ன ஈட்டி, ஏன்னா பெருசா என்ன பண்ண முடியாது, குத்த முடியாது. ஆனா இன்னொரு ஈட்டி, எரி ஈட்டி, எரிவது. இது தூரத்தில் எதிரிகள் வரும்போது அவன் கிட்ட வந்து தாக்காதபடிக்கு அவன் தூரத்தில் இருக்கும் போதே அவனை எரித்து கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய எரி ஈட்டியை வைத்திருப்பார்கள். அப்ப கோலியாத் 2 விதமான ஈட்டி வச்சிருந்தான். தலைக்கவசம் போட்டிருக்கிறான், மார்க்கவசம் அணிந்திருக்கிறான், பாதரட்சைகளை போட்டுக் கொண்டிருக்கிறான். இது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய வாளை கையில் வைத்திருக்கிறான். இதெல்லாம் தூக்கிக்கு எப்படிங்க வந்து சண்டை போட முடியும்? இது தூக்கத்துக்கு ஒரு ஆள் கூட வருவாங்க. அவங்க பேர் தான் ஆயுததாரி. என்ன பேரு? அவன் எப்படி இருப்பான்? மகா உயரமா, அவனும் பலசாலியா இருப்பான். அவ்வளவு பலம் இருந்தாதான் இந்த ஆயுதங்களை தூக்கி கொண்டு வர முடியும். அப்போ ஆயுததாரி கூட வராங்க. இப்பேற்பட்ட ஒரு போர் வீரன் வந்து நின்று கோலியாத் ஆணவமாய் பேசுகிறான். என்ன பேசுறான்? சவால் விட்டு பேசுறான். உங்களிலே ஒருவன் இருந்தால் அவனை தெரிந்தெடுத்து என்னோடு கூட யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவன் ஆணவமாய் பேசுகிறான். கவனிங்க, இந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் பயந்து என்ன பண்ணிட்டாங்க? பயந்து ஓடி. அது மட்டுமில்ல, கோலியாத் சிறு வயது முதல் கொண்டே மல்யுத்தம் பண்ணுவதிலே கை தேர்ந்தவனா இருந்தான். தங்கிட்ட ஆயுதம் இல்லைன்னா, ஆயுதமே இல்லாம ஒரு போர் வீரனுக்கு சண்டை போட தெரியணும். அந்த அளவுக்கு அவன் பல கலைகளை பெற்ற ஒருவராக இருந்தான். இப்பேற்பட்ட மனிதன் வந்து நிற்கும் போது எல்லாரும் ஓடுகிறார்கள். ஆனா தாவீது இப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்பாக நின்று தைரியமாய் நின்று அவனை மேற்கொள்கிறான். என்ன காரணம்? மற்றவங்க எல்லாம் தன்னோடு கூட கடவுள் இருக்கிறதை உணரவில்லை. ஆனா தாவீது சொல்ல பாருங்க, நீ நிந்திக்கிற கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன் என்று சொல்லி தாவீது கடந்து போனார். ஏன் தாவீது பயப்படல? தாவீது ஏன் இப்பேற்பட்ட மலை போல பர்வதம் போன்ற கோலியாத்தை கண்டு ஏன் தாவீது பயப்படாமல் இருந்தார்னா, தாவீதுக்கு வேதத்தை குறித்த அறிவு இருந்தது, நியாய பிரமாணத்தை குறித்த அறிவு இருந்தது. என்ன? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். சத்திரி வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினாலே சுட்டெரிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, கோலியாத் ஒரு பக்கம் தான் கருக்குள்ள பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா என்னோடு கூட இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உடையவர் என்னோடு கூட இருக்கிறார். என் கூட இருக்கிற கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் என் கூட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாயும் இருப்பேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் தாவீதுக்குள் இருந்தபடினால தாவீதுக்கு பயமே வரல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்குள்ள தைரியம் வருவதற்கும் பயம் வருவதற்கு காரணம் உன் விசுவாசத்தை பொறுத்துதான். உன்னோட விசுவாச அளவு என்னவோ அதை பொறுத்துதான் உனக்குள்ள தைரியம். சொல்ல புரியுதுங்களா? நிறைய பேர் சின்ன சின்ன விஷயமா பெருசா பயப்படுவாங்க. ஆனா சிலருக்கு பெரிய பிரச்சனை இருக்கும், சிறிதளவு கூட பயப்பட மாட்டேன். என்ன காரணம்? நீ கர்த்தரை பார்க்கிற பார்வைதான். கர்த்தரை பார்க்கிற கோலியாத் யுத்தங்களை, அதாவது தன்னை நம்பினான், தன் பலத்தை நம்பினான், தன் வைத்திருந்த ஆயுதத்தை நம்பி. ஆனா தாவீது தன்னையே நம்பல, தான் வச்சிருந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை அவன் நம்பல, அவன் கர்த்தரே நம்ப. முடிவு
ஆயுதங்களை நம்பினவன் தோற்று போனான், ஆனால் கர்த்தரை நம்பினவனோ ஜெயம் பெற்றான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம இந்த உலகத்தில் எதை நம்புகிறோமோ அது எல்லாமே நம்மளை வெட்கப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம். ஒரு முறை ஒரு சகோதரி இப்படி அழுகுறாங்க, இவரையெல்லவா நம்பி இருந்தேன், இவரும் என்னை விட்டு போய்விட்டாரே, இனி எப்படி வாழ்வேன் என்று சொல்லி அவர்கள் கதறி கதறி அழுதார். அப்ப இந்த உலகத்தை நம்ம எதை நம்புகிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். நம்ம விக்கிரகத்தை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவான். நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பி வாழ்கிறவன் வெட்கப்பட்டு போவான். ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ ஒரு நாளும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிகள். தாவீது, அதாவது ஸ்தோத்திரிக்கிறோம், தாவீது கோலியாத்தை ஒரு பெரிய பிரச்சனையே பார்க்கல. ஆனா மத்தவங்க எல்லாம் கோலியாத்தை ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்தாங்க. ஆனா தாவீது கோலியாத்தை சிம்பிள் மேட்டரா பாக்குற, ஒண்ணுமே இல்லாத மேட்டரா பாக்குற. ஏன்? தான் சின்ன பையன் தான், ஆனா என் கூட இருக்கிற கடவுள் பெரியவரா, அதனால நீ வேணும்னா மத்தவங்க பார்வைக்கு பெருசா தெரியலாம், என் பார்வைக்கு நீ ஜுஜிப்பிடா அப்படின்ற மாதிரி ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அற்பமான பிரச்சனையாகத்தான். உங்களுக்கு இருக்க பிரச்சனை அற்பமா பாருங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, பண தேவை இருக்குதா, எல்லாத்தையுமே பெருசா பார்க்காதீங்க, அது அற்பமா பார்க்க ஆரம்பிங்க, அது ஒண்ணுமே இல்லாத பார்க்க ஆரம்பிங்க. அப்படி பார்க்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தின்படியே உங்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க நல்ல கவனிக்க. அதாவது கோலியாத் தாவீதை யுத்த களத்துல சந்திக்கிற வரைக்கும் கோலியாத் மனசுல ஒரு நினைப்பு இருந்துச்சு, நான் தான் மிகப்பெரிய வீரன், என்னை தவிர இந்த உலகத்துல எந்த வீரனும் கிடையாது, என்ன கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு வீரமோ ஒரு தைரியமோ யாருக்குமே இல்லடா. அப்படிதான் கோலியாத் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா என்னைக்கு அவன் தாவீதை சந்தித்து தாவீதோடு சண்டை போட்டானோ அப்பதான் கோலியாத் புரிஞ்சுக்கிட்டான், சே இது வரைக்கும் நான் தான் வீரன் சொல்லி நினைச்சேன், ஆனா என்னை விட ஒரு வீரனை கர்த்தர் வச்சிருக்கான்னு சொல்லி அப்பதான் அவனுக்கு தவறை அவன் உணர்ந்தது. நான் சொல்ல புரியுதா? அப்போ உயர்ந்தவனுக்கு மேல நான் சொல்ல இங்க இருக்கிற நான் உன்னை அறிவாளின்னு நினைச்சேன்னா உன்னை விட ஒரு அறிவாளி கர்த்தர் வச்சிருப்பார். நீங்க அழகுள்ளவன்னு நினைச்சுக்கலாம், ஆனா உன்னை விட அழகுள்ள ஒருவனை கர்த்தர் வைத்து இருக்கிற. ஏன்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாமல் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி நம்மை சில நேரத்தில் வைத்திருப்பார். ஒரு முறை நடந்த ஒரு காரியம், இது உங்க புரோஜனத்துக்காக சொல்றேன், இந்த பிரசவம் வரதுனால எனக்கு ஞாபகம் வருது, அதுக்காக சொல்றேன். ஒரு தேவ மனிதன், ரொம்ப மூத்த ஊழியக்காரர், வயதோ ஒரு 60-65 வயதுக்குள் இருக்கிறவர். அவர் எப்போது யார ஊழியக்காரங்க பார்த்தாலும் நிறைய கேள்விகளை கேட்பார். இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. தன்னை ஒரு பெரிய பிரசங்கியாராக எண்ணி, அறிவாளியாக எண்ணி, வேதத்தில் தேர்ந்தவராக எண்ணி நிறைய கேள்விகளை கேட்பார். நிறைய பேர் அவரோடு கூட கிட்ட போவதற்கு கொஞ்சம் தூரமாவே இருப்பார்கள். ஒருமுறை நானும் அவரோடு கூட பேசும்போது என்னையும் சில கேள்விகளா அவர் கேட்க ஆரம்பித்தார். அப்ப நானும் சில வயசுல பெரியவங்க ஆமாயா அப்படின்ட்டு சில முறை நான் போவது உண்டு. ஆனால் ஒரு முறை இரவு நேரத்துல போன் பண்ணி என்ன பண்ணாருன்னு சொன்னா சில வசனங்களை எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். அப்ப நான் சொன்னேன், ஐயா வசனம் இது இப்படி கிடையாது, இது அர்த்தமே வேற மாதிரின்னு சொல்லி ஒரு 2 காரியங்களுக்கு ஒரு 2 முறை இப்படிப்பட்ட பதில்களை அவர் முன்பாக வைத்த போது அதில் இருந்து எந்த விதமான கேள்வி என்ன பண்ணவே மாட்டாரு. சொல்லுங்க. அப்போ தாவீதை கோலியாத் சந்திக்கிற வரைக்கும் கோலியாத் பெரியவன், ஆனா தாவீதை சந்தித்த பிறகுதான் கோலியாத்துக்கு தெரிஞ்சே நம்மளோட அறிவாளி ஒருத்தர் இருக்கிறான்டா, நம்மளோட ஞானி ஒருத்தர் இருக்கிறான், நம்மளோட பலசாலி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அப்பதான் கோலியாத்துக்கு தெரியுது. அவன் அப்போதுதான் தன் தவறை அவன் உணர ஆரம்பிக்கிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் ஈட்டிகளை கொண்டோ பட்டயத்தை கொண்டோ நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அல்ல. கோலியாத் நினைச்சான் ஈட்டி இருந்தாதான் வெற்றி கிடைக்கும், பட்டை இருந்தாதான் வெற்றி கிடைக்கும் சொல்லி கோலியாத் நினைச்சான். ஆனா தாவீது நினைச்சாரு, என் ஆண்டவர் ஈட்டியை கொண்டு எனக்கு வெற்றி கொடுக்கிறவர் அல்ல, என் ஆண்டவர் பட்டயத்தை கொண்டு என்னை ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் என் கூட இருந்தா போதும் சொல்லி அந்த நினைப்புல போறாரு. தாவீதுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஜெயத்தை போடு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? சிம்பிளா பாருங்க, ஜுஜிபியா பாருங்க, அற்பமா பாருங்க. பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா பெரிய பிரச்சனைகள் நீங்கள் உங்களை கொண்டு பார்க்காதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அது அற்பமா பார்க்கிறாரு. அப்படி தாவீது பார்த்தபடியால் தான் தாவீதுக்கு ஜெயம் கிடைத்தது. யோசுவாவும் அப்படி பார்த்தபடியால் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு மோசேக்கு முன்பாக அங்கே சொல்ல ஆரம்பிக்க. 2வது இவங்க 12 பேரும் உள்ள போனாங்க, இவங்க பார்த்துட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணனா ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை குறித்து சந்தேகப்பட்டார். ஏன்னா ஆண்டு ஏற்கனவே வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார், நான் உங்களுக்கு கானானிலே கொண்டு போய் என்ன பண்ணுவேன், நான் உங்களை சேர்ப்பேன், கானானை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தமது வாக்குறுதினாலே அவங்களுக்கு பிராமிஸ் பண்ணி இருந்தார். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொல்லி இருந்தார்,
யாக்கோபுக்கு சொல்லி இருந்தார், அப்படியே மோசேயுடைய காலத்திலும் கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி அடிக்கடி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா சொல்லிக்கொண்டே இருந்தார். நல்ல கவனிங்க. அப்படி சொல்லிக்கொண்டே இருந்த போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வாக்கு தத்தத்தை குறித்து காலேப் நம்புற ஆண்டு கண்டிப்பா சொல்லிட்டாரு, சொன்னாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அதை அப்படியே செய்வாருன்னு சொல்லி அவன் போய் கானான்ல இருக்கிற மக்களை பார்த்துட்டு சொல்றான், கண்டிப்பா நம்ம போனா கானானை சுதந்திரிக்கிறான். சரியா? ஆனா இவங்க போய் பார்த்து சொல்றான், ஐயோ போகவே வேணாம், நம்ம போனா சீக்கிரத்துல தோத்துருவோம், சீக்கிரத்துல அவங்க வெற்றி பெற்றுவாங்க, அவங்க பார்வைக்கு முன்னாடி நம்ம வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியை சந்தேகப்பட்ட. நல்ல காலங்க, சந்தேகப்படுகிறவர்களால வாழ்க்கையை எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியும். சந்தேகப்படுற மனுஷன் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசமா ஜெபம் பண்ணும். பைபிள் சொல்லி சந்தேகப்படுகிறோம் காற்றினால் அடிபட்டு அலை உண்டு திரிகிற கடலின் அலைக்கு அவன் ஒப்பாக இருக்கிறான். ஆனா பாருங்க, வரும் திரும்ப உள்ள போயிடும். அதுமாதிரி ஜெபம் பண்ணுவேன், திரும்ப உள்ள போயிடும். காரணம் என்ன? சந்தேகம். அப்ப சந்தேகப்படுகிறவனால வாழ்க்கையில எந்த நன்மையும் சுதந்திரித்துக் கொள்ள இருக்குதே. ரொம்ப கெட்ட குணம் எது தெரியுமா? சந்தேகம் ஒரு மனிதனுடைய துர்குணத்திற்கு அடையாளம். எதுக்கு அடையாளம் சொல்லுங்க? சந்தேகம் இருக்குதே ரொம்ப கெட்ட குணம் ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவனுக்குள்ள இருக்கிற சந்தேகம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு நன்மைகளை அவர் செய்தார், எத்தனை விதமான அற்புதங்களை இவ்வளவோ செஞ்சு கூட ஆண்டுடைய காரியத்தின் மேல அவங்க சந்தேகப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த காலத்துல எவ்வளவு நன்மைகள், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். இவ்வளவும் இயேசு கிறிஸ்து செய்திருந்து கூட அநேகர் இயேசு கிறிஸ்துவை மெசியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சந்தேகப்பட்டார். அப்போ இருக்கிறதே ரொம்ப கெட்ட குணம் எது தெரியுமா? சந்தேகம் தான் ஒரு மனுஷனுடைய துர்குணத்தின் அடையாளமே. எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். சந்தேகம் எதுக்கு அடையாளம்? ஒரு மனுஷனுடைய கெட்டு போன குணத்திற்கு அதுதான். கர்த்தர் எவ்வளவு செஞ்சாலும் நம்பவே மாட்டேன், கர்த்தர் எவ்வளவு காப்பாத்தினாலும் இன்னும் கூட சந்தேகம். அப்ப சந்தேகம் எவ்வளவு செஞ்சாலும் நீ கடவுளை நம்பல, இன்னும் கூட அவர் சந்தேகத்தின் பேரில் நீ பாத்துக்கிட்டு இருக்குன்னா உங்களுடைய குணம் கெட்டு போய் கிடக்கிறது என்று பொருள். சொல்லு, புரியுதுங்களா? அப்போ 10 பேர் சந்தேகப்பட்டார்கள், ஆனால் காலேபோ சந்தேகப்படவில்லை, நம்பிக்கையோடு கூட பேசல. நம்பிக்கையோடு கூட எப்பவுமே சந்தேகம் இருக்கிற மனிதனை கடவுளால் ஆஸ்வதிக்கவே முடியும். என்ன பண்ண முடியாது? சந்தேகத்தோடு வாடுகிற மனிதனை, சந்தேகத்தோடு ஜெபிக்கிற மனிதனை, சந்தேகத்தோடு கடவுளுக்குள்ள அறவழியா ஜீவிக்கிற மனிதனை கடவுளால் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆனா கர்த்தருக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள உங்க கஷ்டத்தை நிமித்த சந்தேகம் வந்திருந்தா அது ஒரு பிசாசு, அது ஒரு துர்குணம். சொல்லுங்க, இந்த சந்தேகம் என்ற துர்குணம் என்னை விட்டு போகட்டும், என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை பேசி அந்த துர்குணம் உங்களை விட்டு போக வேண்டும். அந்த துர்குணம் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் பிரியமாய் மாற முடியாது. ஆனா காலேபு சொல்றாரு, இல்ல நம்ம போனா ஜெயிச்சுக்கலாம். அப்போ அவங்களுடைய மனநிலை வேற, காலேபுடைய மனநிலை வேற. மூன்றாவது கவனிங்க, ஒன்று பிரச்சனை பெருசா அவங்க பார்த்தாங்க, ஆனா காலேபு எதை பெருசா பார்த்தாரு? ஆண்டவர் பெருசா பார்த்தாங்க. அவங்க வாக்கு தத்தங்களை சந்தேகப்பட்டாங்க, ஆனா காலேபோ வாக்கு தத்தங்களை நம்பினா. ஆனா அதான் சொல்றாரு, போனா ஈஸியா ஜெயிக்கலாம், எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு அவரு, நம்ம சும்மா பார்மாட்டிக்கலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மூன்றாவது காலேபு உத்தமமாய் கடவுளை பின்பற்றினார். என்ன பண்ணாரு? உத்தமம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா முழு மனதோடு அவர் தேடுற பாருங்க, அதாங்க உத்தமம். நிறைய பேர் உங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா அறவர மனசா கடவுளை தேடுவாங்க. அறவர மனசா தேடுறவங்களுக்கு எந்த நன்மையும் வாழ்க்கையில பார்க்க முடியாது. அறவர மனசோடு ஒருத்தர் கடவுளை தேடுறான், அறவர மனசோடு ஒருத்தர் கருசமத்தை ஜெபிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு எந்த நன்மையும் கர்த்தர் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இறுதி, உன் முழு மனதோடு, உன் முழு ஆத்மாவும், உன் முழு பலத்தோடு என்ன பண்ணினே நீ அன்பு காசு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, உத்தமம் என்றால் என்ன அர்த்தம்? உத்தமம் என்றால் முழு மனதோடு, நான் முழுசா நம்பி இனி எனக்கு யாரும் வழி இல்லை, கர்த்தர் தான் சொல்லி அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறோமே, இதுக்கு பேர் தான் உத்தமம். ஒரு மனைவி ஒரு புருஷன் கூட அறவர மனசோடு வாழ்ந்தா கூட அது உத்தமத்திற்கு அடையாளம் கிடையாது. அப்ப ஒரு மனைவியான ஒரு கணவனோடு கூட நீங்கள் முழுமனதோடு கூட வாழ, அதுதான் உத்தமத்திற்கு அடையாளம். அதே போலத்தான் கடவுளோடு கூட நீங்கள் வாழும் போது நீங்கள் முழுமனதோடு கடவுளோடு வாழ்ந்தால்
அப்பதான் நீங்க உத்தமத்தோடு கடவுளை தேடுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையில் இருப்பார். உத்தமனுக்கு வேதம் சொல்லும், உத்தமனுக்கு நன்மையை கொடாமல் இருப்பாரா? உத்தமனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க மற்றவங்க எல்லாம் அறவர மனதோடு பின்பற்றுகிறார்கள், ஆனால் காலேபோ முழு மனதோடு பின்பற்றுகிறார். அப்படி முழு மனதோடு காலேபு பின்பற்றினபடியால் தான் காலேபு கானானிலே போய் பிரவேசித்தார். அந்த வாக்கு தத்தத்தின் எல்லா ஆசீர்வாதத்தை காலேபு மாத்திரமல்ல, காலேபுடைய சந்ததியும் அதை சுதந்திரித்துக் கொண்டு. கவனிங்க, நம்ம உண்மையா தேடினா அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கெல்லாம் அது போய் சேரும். நான் உத்தமமா உண்மையா கடவுளை தேடலைன்னா எனக்கும் அந்த நன்மை கிடையாது, என் பிள்ளைகளுக்கும் அந்த நன்மை. இப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்முடைய உண்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நான் கடவுளை உண்மையாய் தேடுவது அது என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிகளுக்கு அது உண்மையாய் மாறும். அப்ப காலேப் உண்மையாய் பின்பற்றினபடியால் தான் அவன் சந்ததியை கூட ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போய் அவன் சந்ததியை கடவுள் ஆஸ்வதிக்கிறார். நீங்க சொல்றேன், நீங்க கடவுள் அறவழியா தேடாதீங்க. வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, தோல்வி எல்லாம் இருக்கலாம். நான் சொல்ற தோல்விக்கு மத்தியில் தைரியமா இருக்க பழகிக்கொள்ளு. சில இழப்புகள் வரலாம், ஆனா இழப்புகளுக்கு மத்தியில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தைரியமுள்ள ஆவியை கொடுங்கன்னு சொல்லுங்க. பிரச்சனைக்கு மத்தியில, இழப்புக்கு மத்தியில நான் நிற்பதற்கு எனக்கு தைரியம் வேண்டும், எனக்கு தைரியம், சிங்கத்துக்கு மொத்த தைரியமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே மாட்டார். உங்க உள்ளம் எப்போதுமே உள்ளம் ஒரு பயத்தாலே நிரம்பிக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தர் கொடுத்ததல்ல, அது பிசாசு போகும். சொல்லு புரியுதுங்களா? என வேத சொல், தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே. அப்போ காலேபுடைய விசுவாசம், காலேபுடைய கீழ்ப்படிதல் காலேபை மட்டும் ஆஸ்வதிக்கவில்லை, அவன் சந்ததிகளை கூட அது ஆசீர்வதிக்கும். அப்போ நம்முடைய உண்மை நம்மையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும். என் உத்தமம் என்னோடு கூட முடியாது, இதையும் கடந்து மற்றவங்கள என்ன பண்ணாதே ஆசீர்வதி. பைபிள் பாத்தீங்கன்னா யாக்கோபு என்ற நபரை குறித்து நம் பழைய ஏற்பாடுகளிலே நாம் படித்துக்கோம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். எத்தனை பேரு? ஆனா 12 பேர்ல 11 பேர் வேற மாதிரி கேரக்டர். ஆனா யோசேப்போ வித்தியாசம். தாவீது ஈசாய் குடும்பத்துல 8 பேர், 7 பேர் ஒரு மாதிரி, ஆனா தாவீதோ வேற மாதிரி. அத பாட்டு, நான் வேற மாதிரிங்கோ பாட்டுல பாருங்க, நான் வேற மாதிரிங்கோ. அது மாதிரி மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி, ஆனா தாவீது வேற மாதிரி. கவனிங்க, பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனார்கள். அப்படி பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு போகும்போது கவனிங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தாங்க, ஆனா தானியே 3 வாலிபருடைய ஆவியோ வேறு விதமா இருந்தது. அப்ப நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல பல பேர் இருக்கலாம், ஆனா நீங்களும் வேற ஆவி உள்ளவங்களா இருக்கு. நீங்க வித்தியாசமானவங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற மத்தவங்களுடைய அணுகுமுறை எல்லாம் பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமா இருக்கு, உங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கட்டும், உங்க ஜப வாழ்க்கை வித்தியாசமா இருக்கட்டும், உங்களுடைய தாழ்மை வித்தியாசமா இருக்கட்டும். ஆனா காலேபு பாருங்க, தன்னோடு கூட பயணம் செய்த 12 பேர், அவனோடு கூட மொத்தம் 12 பேர் போனாங்க, ஆனா 10 பேருடைய ஆவி வேற மாதிரி இருக்குது. ஆனா காலேபுடைய ஆவியோ, ஆனா தான் ஆண்டு சொல்றாரு, என் தாசனாகிய காலேபோ வேறு ஆவியை உடைய. அவங்கள மாதிரி சந்தேக பேர் வழி கிடையாது, அவங்கள மாதிரி அவநம்பிக்கை உள்ளவன் கிடையாது, அவங்கள மாதிரி பயந்தாங்குழி கிடையாது, அவங்கள மாதிரி மக்களை பிரச்சனையை பெருசா பார்க்கறது கிடையாது. என் காலேபு என்ன பெருசா பார்க்கறாங்க. என் காலேபு வாக்குறுதி மேல உறுதியா இருக்கிறவன், என் காலேபு உத்தமமா என்னை பின்பற்றுகிறவன், அவங்கள மாதிரி அறவரையா பின்பற்றுகிறவன் அல்ல என்ற உள்ளம் அவனுக்குள் இருந்தபடியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலேபு வேறு ஆவியே. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல நீங்க வேற ஆவி உள்ளவங்களா இருங்க. உங்க குடும்பத்துல பல பேர் பிள்ளைங்க, கணவன், மனைவி எல்லாம் இருக்கலாம், ஆனா நீங்களோ சத்தியத்தை கேட்கிற நீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களோ வித்தியாசமான ஆவி உள்ளவர்களாய் காலேபை போல் நீங்களும் நானும் இருக்குது. சமுதாயத்துல, வேலை செய்கிற இடத்துல, உறவுகளுக்கு மத்தியில, திருச்சபையில நீங்கள் வேறு ஆவி பெற்றவர்களாய் நீங்கள் வாழ்ந்தால் ஆண்டு உங்களையும் பார்த்து சொல்வாரு, என் தாசனாகிய காலேபே. ஆண்டு ஒரு முறை சொன்னாரு, என் தாசனாகிய ஜேம்ஸே என்று சொல்லி ஆண்டு அழைக்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை. அது போல கர்த்தர் யாரெல்லாம் ஒரு முறை அதிகமாய் அன்பு வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உறுதியாய் அவரை பற்றி கொள்றாங்களோ, அப்பேற்பட்ட ஆட்களை ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய என் தாசனாகிய என் தாசனாகிய என்று சொல்லி ஆண்டு அவங்க மகிழ்ச்சியா அழைக்கிறார். இஸ்ரேல் மக்களை குறித்து கூட ஆண்டு தாசையன்னு தான் நினைக்க. அப்போ நம்ம எல்லாரும் அவருக்கு தாசனாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அவருக்கு பிரியமானவர்களாக. செய்தியின் தலைப்பு என்ன?
வேற எத்தனை பேர் கானானை வேவு பார்க்க போனாங்க? 12 பேர். 10 பேருடைய ஆவி எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஒண்ணு பிரச்சனை பெருசா பாக்குற மனசு. நிறைய பேருக்கு இதே மனசு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை கூட அப்படியே மரம் போல கற்பனை பண்ணி ஊதி பெருசாக்கிடுவாங்க. நான் சொல்றேன், உங்க பிரச்சனையே உங்க பார்வையில பாக்காதீங்க. கர்த்தரை நிக்க வச்சீங்களா, இந்த பிரச்சனை பெருசா இருக்காது, சின்னதா. ஆனா காலையில எப்படி பார்த்தாரு? பிரச்சனையை பெருசா பாக்கல, தன்னோடு இருக்கிற கர்த்தரை. அவங்க பிரச்சனையை பெருசா பார்த்ததுனாலதான் பயம் வந்துச்சு. ஆனா காலையில கடவுளை பெருசா பார்த்ததுனால தைரியமா நிக்க. அப்போ கடவுளை நீங்க பெருசா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசு எப்போதுமே தைரியமா இருக்கும். உங்க வாழ்க்கை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்கள் சந்ததிகளை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குப்படுறார். அதனால பிரச்சனையை பெருசா பார்த்து பார்த்து பயந்து 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 வாழ்றதை விட கடவுளை பெருசா பாருங்க, எல்லா பிரச்சனையும் ஒண்ணுமில்லாம இருக்கும். ரெண்டாவது, மத்த 10 பேர் என்ன பண்ணாங்க? வாக்குறுதியை சந்தேகப்பட்டாங்க. என்ன வாக்குறுதி? கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்ததை சந்தேகப்பட்டாங்க. ஆனால் காலேபோ இல்ல, நம்ம சும்மா வேவு பார்க்க போலாம், ஆனா ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறான்னு சொல்லி வாக்கு தத்தங்களை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு பலன் கிடைத்தது. மூன்றாவது, மத்தவங்க அரவர மனசோடு தேடுறான், ஆனா காலேபோ உண்மையோடு உத்தமத்தோடு. அப்போ உத்தமம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? முழு மனதோடு கடவுளை தேடுகிறானே, அதுதான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம முழு மனதோடு கடவுளை தேடுகிறோம். இல்ல அரவர மனசோடு தேடுறவன் வாழ்க்கையை எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அரகர மனசோட அறக்குற மனசோடு தேடுறவங்க காலு ஆத்துல ஒண்ணு இருக்கு, சேத்துல ஒண்ணு. எவன் ஒருத்தன் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் இருக்கிறானோ அவன் இன்னும் அரவர மனசோடு இருக்கிறான். ஆனால் முழு மனதோடு இருக்கிறவன் அவன் சேற்றில் அல்ல, அவன் சோத்தரிக்கிற ஒரே இடத்துல தன் கால்களை அவன் உறுதிப்படுத்தும். அப்படி ஒரே இடத்துலதான் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அரவர மனசா தேடுற வாழ்க்கையில எந்த நன்மையை கர்த்தர் உண்டாக்கவே மாட்டார். ஆனால் நீங்க எப்படி தேடுறீங்க என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும்.